என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நடப்பதற்கெல்லாம் விதி என்ற பெயரை இட்டு எதையும் நீ விட்டு விடாதே. இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்தனையை செய். விதிவிலக்கு என்று எல்லாவற்றிற்கும் ஒன்று உள்ளது. எந்த விதியும் எழுதப்பட்டதோடு நிற்பதில்லை. அதை மாற்றும் வழிகளை இறைவன் படைத்துக் கொண்டுதான் இருக்கின்றான். ஆம் மகனே, உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இல்லை என்றாலுமே கூட நீ தொடர்ந்து போராடும் போது, தொடர்ந்து பிரார்த்தனை செய்வதன் மூலமாக விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகள் உனக்கு காண்பிக்கப்படும். ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கையோடே இரு. உன்னுடைய மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் நீ நினைவில் கொள், நீ செதுக்கப்படுகின்றாய், உருவாக்கப்படுகின்றாய். அதனால் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள். புன்னகையுடன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள். எல்லாவற்றையும் ஒரு கை பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையுடனே வாழ பழகிக்கொள். உன்னுடைய வாழ்வில் நடப்பதெல்லாம் நான் உனக்கு தருவதுதானே. அது அன்பென்றாலும் ஆசீர்வாதம் என்றாலும் சோதனைகள் என்றாலும் எல்லாமும் நானாக பார்த்து உனக்கு தருவதுதான். எனவே நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தியோடும் அடக்கத்துடனும் அன்போடும் வாங்கிக்கொள். இழந்தவற்றையே நினைத்து கொண்டிருந்தால் இப்போது நடக்கும் வாழ்க்கையை இழந்துவிட நேரிடலாம். விழும் பூக்களுக்காக மரங்கள் கவலைப்படுவதில்லையே. புதிய பூக்களுக்கு உணவளிப்பதில் தானே எப்போதும் ஆர்வமாக உள்ளது. வாழ்க்கை என்பது நாம் இதுவரை இழந்த ஒன்றிற்காக அல்ல, இன்னும் பெறக்கூடியவற்றிற்கானதாகும். எனவே இழந்தவற்றை பற்றி யோசிப்பதை இன்றோடு நிறுத்திவிடு. உன்னை புறம் பேசுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள் என்றெல்லாம் உன்னுடைய கவனத்தை சிதறவிடாதே. நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. யாரிடமும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என் மனதை அறிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் தேங்கி நின்று விடாதே. எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீ இங்கு வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உன்னை புரிந்து கொள்வதற்காக அல்ல. எனவே உன்னை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மகளே. மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னுடைய காலத்தை வீணாக்காதே. வீண் வாதமும் விதண்டாவாதமும் செய்பவர்களுடன் நீயும் வாதிட்டுக் கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு சரியான பதில் மௌனம்தான். தான் சொல்வதே சரி என்று வாதாடுபவர்கள் உறவுகளை இழப்பவர்கள். மௌனமே இவர்களுக்கு சிறந்த பதில். பேசாமல் கேட்டுக்கொண்டு மௌனமாக இருப்பவர்கள் உறவுகளை வெல்பவர்கள். இப்பொழுது சொல், நீ வெல்லப் போகின்றாயா அல்லது இழக்கப் போகின்றாயா? முடிவு உன் கையில் உள்ளது. வாழ்க்கையில் வரும் சவால்களையெல்லாம் தடைகள் தடங்கல்கள் என்று நினைத்து கொண்டால் சோர்ந்து போய் விடுவாய். சவால்களை சவால்களாக எதிர்கொண்டால் சோர்வும் தயக்கமும் தான் வரும். மாறாக சவால்களை புதிய வாய்ப்புகளாக மாற்றினால் அதுதானே அழகு, அதுதானே வெற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதிற்குள் ஒரு தீராத கஷ்டமாகவும் உன் வாழ்க்கையில் சரி செய்யவே முடியாத பிரச்சனையாகவும் இப்போது நீ எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அதை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சரி செய்து உனக்கான சந்தோஷ முடிவை கொடுப்பதற்காகத்தான் உன்னுடைய பெருமாள் நீண்ட நேரமாக உன்னிடம் பேச காத்துக் கொண்டிருக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்வேன், உனக்கான விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்போதே நான் சொல்வதை முழுவதுமாக கேள் என் செல்லமே. உன்னுடைய மனக்கஷ்டத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பத்திற்கும் எது காரணமாக இருந்தாலும் அதை உடனே நான் சரி செய்வேன். என்னை நம்பு, அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் முடித்து காட்டுகின்றேன் என் செல்லமே. சில கனவுகள் நிஜமாக இருந்துவிடக் கூடாதா என அதையே தினமும் நினைத்து நினைத்து நீ மகிழ்வதும், பல நிஜங்களே பல ஏற்றுக்கொள்ள முடியாத சில கெட்ட விஷயங்களை கனவாக இருந்துவிடக் கூடாதா என நீ மறக்க முயல்வதுமாகத்தானே உன்னுடைய வாழ்க்கை கலைந்து கொண்டும் கடந்து கொண்டும் இருக்கின்றது. கனவுகளை நிஜமாக நினைத்து மகிழ்வதும் பல நிஜங்களை கனவாக எண்ணி மறக்க நினைப்பதுமாகவே மனிதர்களுடைய வாழ்க்கை அமைந்து விடாது என் செல்லமே. உனக்கான சந்தோஷ நிகழ்வை நீ கனவு கண்ட வாழ்க்கையையே நான் உனக்கு நிஜமாக அமைத்துக் கொடுக்கின்றேன். எதை நினைத்தும் வருந்தாதே. என்ன செய்வதென்று வழி தெரியாத இடங்களில் நேரத்தில் உன்னுடைய பெருமாள் என்னை நம்பினால்
நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக நான் தொடர வைப்பேன். உன்னுடைய எண்ணமும் செயலும் நல்லதாகவே இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நடக்கக்கூடிய செயல்களை உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்து கொடுக்கின்றேன். வருந்தாதே என் செல்லமே. உனக்கு துணையாய் இருந்து உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நிஜமாக நான் மாற்றி காட்டப் போகின்றேன். காயங்கள் இல்லாமல் கனவு வேண்டுமானால் கண்டுவிடலாம். ஆனால் வலிகளும் வேதனையும் இல்லாமல் மனிதர்கள் வாழ்க்கையை வாழ முடியாது என்கின்ற உண்மையை நீ உணர்ந்து கொள். அப்படித்தானே பல கஷ்டங்களை அனுபவித்து இப்போது உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். போதும் செல்லமே. தீராத பிரச்சனை ஒன்று உன்னை வாட்டி வதைப்பதை பார்த்ததால் தான் ஆட்டி படைக்கும் அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன். உனக்கு துரோகம் இழைத்தவர்களையும் இப்போது உனக்கு கெட்டது செய்ய நினைப்பவர்களையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ ஒருபோதும் அவர்களை பழிவாங்க யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. அதை என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டு நீ அமைதியாக இரு. காலம் போல உன்னுடைய பெருமாள் நான் இருந்து, காலமும் நேரமுமாய் அவர்கள் வாழ்க்கையில் நான் இருந்து, எதை செய்தால் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்வார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நான் அவர்களுக்கான மாற்றத்தை உண்டாக்கி விடுவேன். நீ வருந்தாதே. உனக்கான நல்லதை நான் எப்படி செய்து கொடுக்கின்றேனோ அதே போல அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனையையும் நிச்சயமாக நான் கொடுத்தே தீர்வேன். மற்றவர்கள் பின்னால் நின்று கொண்டு அவர்களை பற்றி புறம் பேசாதே என் செல்லமே. ஏனென்றால் உனக்கு பின்னாலும் உன்னை பற்றி யாராவது இப்படி பேசக்கூடும் என்பதை மனதில் நினைத்துக்கொள். தேவையில்லாமல் யாரை பற்றியும் பொய் பேசவோ புறம் பேசவோ அவர்களை குறை சொல்லவோ வேண்டாம் என் செல்லமே. ஏனென்றால் நீ மற்றவர்களுக்கு எதை கொடுக்கின்றாயோ அதையே இறைவன் உனக்கு திருப்பித் தருவார் என்பதை புரிந்து கொள். நீ மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்தால் அது 100 மடங்காக உன்னிடம் திரும்ப வரும். மற்றவர்களுக்கு துரோகம் செய்தால், மற்றவர்களுக்கு கெட்டது நினைத்தால் அதுதானே உனக்கு திரும்ப வரும். அதனால் எப்பொழுதும் எதை செய்வதாக இருந்தாலும் சரி, எதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நல்லதை கொடுத்து நல்லதையே நினைத்து நல்லதையே மற்றவர்களுக்கு கொடு. சோதனையை கொடுத்த எனக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதும் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை சரி செய்ய வேண்டி இருந்ததாலும் உன்னுடைய கர்மாக்களையும் நீ முன்ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கணக்கையும் சரிசமன் செய்யக்கூடிய நிலை இருந்ததால் தான் உனக்கு சில சோதனைகளை கொடுத்தேன். அது என்னவோ உனக்கு கஷ்டம் போல தோன்றிவிட்டது. அதனால் தான் இப்பொழுது நீ கஷ்டமாக நினைத்துக் கொண்டிருக்கும் விஷயங்களையும் நீ அனுபவிக்கும் பிரச்சனைகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப் போகின்றேன். உன்னுடைய லட்சியத்தை அடைவதில் நீ கவனமாக இரு என்றெல்லாமே. முயற்சியை கைவிடாதே. உன்னுடைய பெருமாள் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் நிச்சயம் சரி செய்து கொடுப்பேன். உழைத்த காசிற்குத்தான் மற்றவர்களிடம் கையேந்த வேண்டுமே தவிர வேறு எதற்காகவும் யாரிடமும் கையேந்து நிற்கக்கூடாது என்பதை வைராக்கியமாக மனதிற்குள் வைத்துக்கொள். அப்படி ஒரு நிலையையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். காயங்களின்றி காலம்தான் எதையும் கற்றுக் கொடுக்காதே தவிர உன்னுடைய பெருமாள் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். காயங்களே இல்லாமல் களிப்போடு உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்காக எல்லா வேலைகளையும் நான் செய்து கொடுப்பேன்.